தன்னுடைய நடிப்பு திறனுக்கான தீனியை மட்டும் நடித்து பண்ணார். ஆபாசமான சொற்கள் பேசுகிறதோ, ஆபாச நடிப்பை வெளிப்படுத்துகிறதோ அதுவுமே எதுவுமே இல்லாமல் டீசெண்டாக எல்லா படங்களும் நடித்தார். அவர் இருக்க காலகட்டத்திலே அப்பா இடங்களையும் நடிச்சிருக்காரு. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக கூட விஜய் படத்தில் கூட நடித்தார். உங்களுக்கு அவருக்கு கிடைத்த ஒரு ரோலை சரிசமமாக பண்ணிடுவார். போலீஸ் ரோல் ஆகட்டும், ஜட்ஜஸ் ரோல் ஆகட்டும், மற்ற ரிப்போர்ட்டர் ரோல் ஆகட்டும், ரெண்டு படத்துலலாம் அவர் தான் அந்த விஷயங்கள். ரிப்போர்ட்டில் வந்து சிங்கம்புலி படத்தில் வந்து ரெட்டில் வந்து அவர் தான் அந்த கோஆர்டினேட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார். அப்போ ராஜேஷ் சார் வந்து இன்றைக்கி வரையும் லைவாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்றைக்கி வந்து அவர் வந்து அவருடைய காலகட்டம்லாம் சினிமா முடிஞ்சு இன்றைக்கி யங்ஸ்டர்கிட்ட சினிமா போனாலும் அவர் ஏன் லைவாக இருக்காருன்னா இஸ் அ ஃப்ளெக்சிபிள் ஆக்டர் டு ஆல் டைரக்டர்ஸ். அவர் நீங்கள் ஒரு டேரக்டர்கிட்ட போயிட்டு நான் ஒரு நடிகராக ஒருத்தர் உள்ளே போயிட்டாங்கன்னா நான் ஹீரோவாக நடித்தவன், நான் அவ்வளோ பெரிய ரோல் நடித்தவன், இதுவாக அதெல்லாம் கிடையாது. இந்த ரோல் உதாரணம் சொல்கிறேன். நாகேஷ் சார் நான் அதில் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். நாகேஷ் சார் வந்து இங்கே தளபதி படம் எடுத்திங்கன்னா பெரிய ஆளுமையாக மணிரத்னம் எடுத்துருப்பார், இந்த சைடு மம்முட்டி இருப்பார், இந்த மாதிரி ரஜினி இருப்பாங்க, எல்லாருமே ஆளுமையாக பெரிய பெரிய ரோல் இருப்பாங்க. இந்த நடிக்கிற எல்லா ஆளுமையோட மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு நடிகர் யாருன்னா நாகேஷ் சார். எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சரி, வயசுலேயும் சரி, பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்ததுலேயும் சரி. ஆனால் அதில் ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோலாக இருக்கும், ஒரு எடுபிடி ரோல் மாதிரி இருக்கும். இப்போ பொண்ணு கேட்க போகிறப்போ ஒரு சீன் வருவார், பாட்டு பாடுறப்போ ஒரு சீன் வருவார், அவ்வளோதான் அவர் ரோல் இருக்கும். ஆனால் அவர் வந்து நாகேஷ் அதை ஏன் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லுவார்னா, நடிப்புன்னு வந்துட்டால் எல்லாத்தையும் நடிக்கணும். நீங்கள் மகளிர் மட்டும் படத்தில் ஒரு பணமாக நடிச்சிருப்பார். இதுவரையும் தமிழ் திரையுலகத்தில் யாருமே பணமாக நடிச்சதில்லை, அவர் ஒரு பணமாக நடிச்சிருப்பார். அப்போ நடிப்புன்னு வந்துட்டால் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். அப்போ வந்து அபூர்வ சகோதரில் நாகேஷ் சாருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுக்குறாரு கமல். எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் நாகேஷ் பெரிய காமெடியில் ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுக்குறீங்க அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாரு. நெகட்டிவ் ரோலாக நகர்ந்தாலும் அந்த நெகட்டிவே அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவாக மாற்றுவார். அப்பு கமரை கொண்டு வந்து நிப்பாட்டுருவாங்க, என்னடா பாய் தான் இருக்குது மீதி எங்கடா அப்படின்னுவார், மீதி தேடிட்டு இருக்கோம் அப்படின்னுவாங்க. அந்த இதில் ஒரு காமெடி, அதாவது நெகட்டிவ் தான் அவர் பண்ணுறாரு. சேதுபதிக்கு பிறந்தது ரெட்டை, அதில் ஒன்று குட்டை அப்படின்னு டப்புன்னு. இது வந்து எப்படின்னா இதெல்லாம் ஸ்பாட் இன்னைக்கு வர்றது சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அவ்வளோ பயங்கரமான சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அப்போ என்னன்னா அதே ஃபார்முலா தான் ராஜேஷ் சார் ஃபாலோ பண்ணாரு தான் நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ராஜேஷ் சார் வந்து இது பெரிய ரோலு, இது சின்ன ரோலு. இப்போ தர்மதுரின்னு ஒரு படம் விஜய் சேதுபதி படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருப்பார். ஒரு டிபிக்கல் ஒரு வில்லேஜ் ஒரு ப்ரொஃபஸர் எப்படி இருப்பான், அதில் வந்து ஒரு வசனமும் ரொம்ப ஈர்ப்பாக கூட இருக்கும். அந்த வசனம் யார் இந்த தமனாவை யாரோ ஒருத்தர் மயக்கம் போட்டு வந்துடுவாங்க, அந்த சிருஷ்டி மயக்கம் போட்டு வந்துடுவா, அவளை தூக்கிட்டு வருவாங்க. ஒரு சர்ஜன் பண்ணுறப்ப மயக்கம் போட்டு வந்துடுவா, தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து போடுறப்ப ராஜேஷ் வந்து பார்த்துட்டு யார் தூக்கிட்டு வந்ததுன்னா இவர் தான் தூக்கிட்டு வந்தார், நீ கிராமத்தில் இருந்து இந்த பையனான்னு. ஆமாங்க, நான் தான் புல்லுக்கட்டை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்துட்டேன் நீ இந்த பிள்ளைய. ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு பேஷண்ட்டை தூக்குற வலிமை இருக்கணும். அது வந்து நல்ல ஒரு பதிவு